மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 43வது வேத வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 43வது வேத வசனம். மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல யாரை குறித்து வாசிக்கிறோம்? யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். இவ்விதமாய் இந்த புருஷன் இப்படி திரளான ஆடுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரர்களும் உடைய மனுஷனானான், அல்லது விருத்தி அடைந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், என்னுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்களேன், என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குள் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் இந்த பூமியை படைத்த பொழுதும் கூட, அதாவது அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே இல்லை, யாருகிட்ட இருந்துதான் அந்த வார்த்தையை சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்ப யாருக்குள்ள இருந்துதான் வந்தது? அவருக்குள்ள இருந்து. எல்லாரும் பேசலாமா? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குறீங்கன்னா, புதுசு இல்லைங்க, பழசுதான். ஆமாம், நான் போன முறை உங்ககிட்ட வந்திருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. புதிய உறவு இல்லை, நான் பழைய உறவு தான். அவங்களோட கூட ஏற்கனவே நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்கிறேன். அதனால நீங்கள் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான். நானும் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. அதில் பழக்கமானவங்களோட பேசுகிறத போல் ரொம்ப ஸ்டபனாக, ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் இந்த பூமியை படைத்த பொழுது கூட அவருக்குள் இருக்கிறதான அந்த வார்த்தையை கொண்டு, எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, கனி உண்டாக கடவுது என்று சொல்லி வேதத்தில் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுதும் கூட எப்படிதான் அவர் உண்டாக்கினாரு? சூப்பர். அவருக்குள் இருந்து சொல்லுங்களேன், சகோதரிகள் பக்கம் சொல்லுங்க, அவருக்குள்ள இருந்து சொல்லுங்க, அவருக்குள் இருந்து. அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள, அல்லது தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், அல்லது எனக்குள் வர வேண்டிய சந்தோஷம், சமாதானம் எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குதாமா? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்குள்ளதான் இருக்குதாமா? எனக்குள் இருக்கிறது. பூமியை தேவன் படைத்த பொழுதும் அவருக்குள் இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் என்ன செஞ்சாரா? இந்த பூமியை சிருஷ்டித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதாவது 5 அப்பமும் 2 மீனும் எப்படியா மாறிச்சாமா? 5000 யாருக்கிட்ட இருந்து? அங்கே போய் 5000 அப்பத்தையும் 2000 மீனையும் பிடிச்சிட்டு வந்தாங்களா? இல்லை, அந்த சிறு பையனுடைய கையில் இருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது அது என்னவா மாறுச்சு? திரளான ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் வந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? இப்படி நிறைய சொல்லலாம். ஏசப்பா வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த கானா ஊரில் கல்யாணம் நடந்த பொழுது அந்த திராட்சரசம் குறைவுபட்டது. சொல்லுங்க, என்ன பட்டது? திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் என்றால் சந்தோஷம், சமாதானம், களிப்பு உண்டாக்குகிறது. திராட்சரசம் என்பது களிப்பை உண்டாக்குகிறது. அப்ப அந்த திருமண வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் குறைஞ்சு போயிருச்சு, ஒரு குறைவு வந்தது. ஏசப்பா ஓடி போய் திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து பிழிஞ்சாரா? என்ன செய்தாரு? அங்கே இருந்த அந்த தண்ணீரை எடுத்து ஜெபித்த பொழுது அந்த தண்ணீர் என்னவா மாறுச்சா? ரசமாக. அப்படிங்கிறத விட அங்கு குறைந்திருந்த சந்தோஷம், குறைந்திருந்ததான மகிழ்ச்சி, குறைந்திருந்ததான நிம்மதியை ஏசப்பா அந்த இடத்துல என்ன செஞ்சார்? சந்தோஷத்தை உண்டு பண்ணினார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது எலிசா 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது, அங்கே 2 ராஜாக்கள் 4:2 வாசிக்கிற பொழுது தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து சொல்றான், எங்கள் வீட்டில் ரொம்ப கடன், 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது எலிசா என்ன கேட்டாரு? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? அவ்வளவுதான்.
அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, உனக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கு, உனக்குள்ளதான் சமாதானம் இருக்கு, உனக்குள்ளதான் ஐஸ்வர்யம் இருக்கு, உனக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு, உனக்குள்ளதான் வல்லமை இருக்கு. யானைக்கு தன் பலன் தெரியலைங்கிற மாதிரி நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? சொல்லுங்க. ஆமா, என்னுடைய பலன், சொல்லுங்க, என்னுடைய பலன் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளதான் இருக்குது. இப்படி நிறைய வேதத்திலிருந்து ஆதாரங்களை சொல்ல முடியும். இன்னும் நல்லா பகிங்கரமா சந்தோஷமா சொல்லணும்னா, ஏவாளை தேவன் எங்கிருந்து எடுத்தாரு? அப்படி நல்லா சொல்லுங்களேன். ஆதாமின் விலா எலும்பிலிருந்து. பெண்ணை தேவன் புதுசாங்கன்னு இல்லை சிருஷ்டிக்கல, ஆதாமிலே, ஆதாமுக்குள்ள இருந்துதான். அப்ப நல்ல விளங்குமா? உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், பக்கத்துல கருத்தப்படி சொல்லுங்களேன், உங்களுக்கு வேண்டிய, சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா பலனும் உங்களுக்குள்ளதாமா இருக்கு. ஒன்னு சொல்லிட்டு உங்க வாயில தான் இருக்கு. மரணம் வேணாலும் வாயில வாங்கிக்கலாம், அடுத்து ஜீவன் வேணாலும் வாயில வாங்கிக்கலாம். நான் ரொம்ப பலகீனமா இருக்கிறேன் அப்படின்னாலும் வாயில வாங்கிக்கலாம். இல்ல ஆண்டவரே, நான் பலனா இருக்கிறேன், ஆண்டவரே நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது யாருல தான் இருக்கு? நம்ம வாயில தான் இருக்கு. அதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறார். அதைத்தான் சொல்றார், எனக்குள் ஜீவ ஊற்று. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. எனக்குள்ள என்ன இருக்குதாமா? ஜீவ ஊற்று. இதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த யாக்கோபை குறித்து நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது இவ்விதமாய் இந்த புருஷன் விருத்தி அடைந்த ஏராளமான ஆடுகளும் வேலைக்காரர்களும் உடைய மனுஷனாய் மாறினார். இவ்விதமாய் இந்த புருஷன், இவர் எங்க வந்தாரு? மாமன் லாபான் வீட்டுக்கு வரப்ப எப்படி வந்தாரு? கோலும் கையுமாய் வந்தாரு. ஆனா திரும்பி வருகிற பொழுது 2 பரிவாரங்கள். பரிவாரம் அப்படின்னா சும்மா சாதாரண இல்லை. பரிவாரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு. ராஜ பரிவாரம் என்பது 3 கிலோமீட்டர்ல குதிரைப்படை, யானைப்படை, அந்த படை, இந்த படை, அத்தனை சீரு பொண்ணு வெள்ளி, அது ஒரு பரிவாரம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கிறதானதான் ஒரு பரிவாரம். அப்ப கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இருக்கிற 2 பரிவாரம் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாரை தெரியுமா? கோலும் கையுமாய் வந்த மனுஷனே. அப்போ அந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த யாக்கோபுக்கு மேல கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை வைத்தார், அவன் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணினா அல்லது எப்படி அதை வெளியே கொண்டு வந்தான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லாமா? யாக்கோபினுடைய பிறப்பிலிருந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். போது நல்லா சத்தமா வாசிங்க சகோதரியே. கீழே போது வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு கூடாரவாசியாய் இருந்தார். இது யாக்கோபினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஈசாக்கினுடைய மனைவி, அதாவது ஆபிரகாமினுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று ஏசா, அடுத்து யாரு? யாக்கோபு. ஏசா வேட்டையில் வல்லவனாயிருந்தான், யாக்கோபு கூடாரவாசியாய் இருந்தான் என்று அவனை குறித்ததான அறிமுகம் சொல்லப்படுகிறது. இது 25ஆம் அதிகாரம் 27 யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது, அதாவது ஈசாக்கு முதிர் வயதான பொழுது அவனுக்கு அவன் சொல்றது என்னன்னா, நான் சாக போறப்பா. என்ன சொல்றாரு? ஈசாக்கு என்ன சொல்றாரு? நான் சாக போறப்பா. ஏசாவை கூப்பிட்டு சொல்றாரு, ஈசாக்கு நான் சாக போறப்பா, எனக்கு கொஞ்சம் பிரியமா சாப்பிடணும் போல இருக்குது. என்ன சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் பிரியமா சாப்பிடணும் போல இருக்கிறது. அதனால நீ என்ன செஞ்சுனா, உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வனத்துல போய் வேட்டையாடி என்ன செய்ய, எனக்கு ருசியானபடி
சமைச்சு நீ கொண்டு வந்து எனக்கு பிரியமானபடி, எனக்கு ருசியானபடி, எனக்கு பிரியமானபடி சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாருகிட்ட சொன்னாரு? நல்லா சொல்லுங்களேன். ஏசா கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை. ஏசா கிட்ட யார் சொல்றா? ஈசாக்கு சொல்றான். அப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தையை யார் ஒட்டு கேட்கிறா? இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்துக்குங்க. யார் ஒட்டு கேட்கிறான்னா ரெபேக்காள் ஒட்டு கேட்கிறான். ஏன்னா ரெபேக்காளுக்கு எப்பவுமே யாரைத்தான் பிடிக்கும்? யாக்கோபை தான் பிடிக்கும். உடனே அவன் என்ன செய்கிறான்? யாக்கோபு கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா ஆமாம் உங்கள் அப்பா இப்படி சொன்னார், ஆமாம் ஏசாட்ட இப்படி சொல்லிக்கிறாரு, நீ போய் எனக்கு பிரியமானதை சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டி என்ன செஞ்சு எடுத்து கொண்டு வா, உன் தகப்பனுக்கு பிரியமானபடி நான் என்ன செய்வேன்? அதை சமைத்து கொடுப்பேன். உன் தகப்பனுக்கு பிரியமானபடி நான் அதை உனக்கு என்ன செய்வேன்? சமைச்சு கொடுப்பேன். நீ போய் கொடுத்து என்ன செஞ்சுக்க? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி ரெபேக்காள் யாருகிட்ட சொல்றான்? யாக்கோபு கிட்ட சொல்றான். அப்ப யாக்கோபு சொல்றான், ஒருவேளை அப்பா என்னை பார்த்துட்டு நீ ஏசா இல்ல அப்படின்னு என்ன சாப விட்டுட்டா அல்லது என்ன சபிச்சுட்டா என்ன பண்றதுங்கிற பொழுது ரெபேக்காள் சொல்றான், அப்படி ஒருவேளை சபிச்சா அந்த சாபம் என் மேல வரட்டும், நான் அந்த சாபத்தை வாங்கிக்கிறேன். நீ போய் என்ன செய்ய? அதை பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு கொடுக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்யற? சமைச்சு கொடுக்கிற பொழுது நீ தகப்பங்கிட்ட போய் நீ என்ன செய்ய? அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ரெபேக்காள் யாக்கோபிட்ட சொல்றா. அதே போல யாக்கோபு என்ன செய்யறான்? மந்தைக்கு போறா, 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்கிறான். வேதத்தில் வாசிக்கிற பொழுது தகப்பனுக்கு பிரியமானபடி அல்லது இப்படி சொல்ல கணவனுக்கு பிரியமானபடி, அவருடைய கணவனுக்கு பிடிச்ச எப்படி ருசின்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ரெபேக்காளுக்கு தெரிந்தபடினால் தகப்பனுக்கு ருசியுள்ளதா அல்லது பிரியமானதாய், ஆமென் என்று சொல்லாமா, தகப்பனுக்கு பிரியமானபடி சமைச்சு யார்கிட்ட கொடுக்கிறான்? யாக்கோபு கிட்ட கொடுக்கிறான். அப்படி யாக்கோபு யார்கிட்ட போகிறாரு? இப்போ ஈசாக்கு கிட்ட போகிறாரு. அப்படி ஈசாக்கு யாக்கோபு பக்கத்துக்கு வந்த உடனே நீ ஏசாதானவாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாப்பா நான் ஏசாதானா, பக்கத்துல வந்து எனக்கு முத்தம் கொடு, கிட்ட வந்து எனக்கு முத்தம் செய்கிற பொழுது உடனே என்ன செய்யறாரு? யாக்கோபு கிட்ட போய் தகப்பனாகிய ஈசாக்கை முத்தமிடுறாரு. என்னப்பா உன்னுடைய அதாவது அவருடைய தடவி பார்க்கிறாரு. தடவி பார்க்கிற பொழுது சாரி வஸ்திரமெல்லாம் ஏசாவை போல இருக்கு, ஆனா வாசனை யாக்கோபின் வாசனை வயல்வெளியின் வாசனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தகப்பன் அவரை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 27. அவனை ஆசீர்வதித்தான். ஆமென் என்று சொல்லலாமா? இப்படிதான் யாக்கோபு யார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாரு? தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கினார். இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஆனா இதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய விதத்துல அல்லது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இன்றைய நாளில தலைப்பு என்னது? ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு இல்லை இன்னும் அந்த வேகம் வரல. உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி வரணும் பாருங்க. சொல்லுங்க சத்தமா. எனக்குள் தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. சரி, இந்த சம்பவத்தை ஒரு ஆவிக்குரிய ரீதியில நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதாவது ஈசாக்கு வந்து தகப்பனுக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? ஆமா, ஈசாக்கு தகப்பன் அல்லது ஈசாக்கு பிதாவுக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம. ஈசாக்கு பிதாவுக்கு அடையாளம், ரெபேக்காள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம. யாக்கோபு நமக்கு அடையாளம். ஆமை. இதை வைத்துதான் இந்த ஆசீர்வாதம் எனக்குள் எப்படி வருகிறது என்பதை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்பவும் சொல்ற, ஈசாக்கு பிதாவுக்கு அடையாளம், ரெபேக்காள்
பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். யாக்கோபு நமக்கு அடையாளம். இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு தெரியும் யாக்கோபு மேல, ஆமா, யாக்கோபு என்றால் ஒரு எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிறத விட இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். யாக்கோபு அவன் கற்பத்திலிருந்து வெளிப்படுகிற பொழுது யாரை காலை பிடிச்சிட்டு வெளிப்பட்டான்? ஏசாவே. அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம்னா யாக்கோபு எப்பவுமே அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணி வாழுகிற ஒரு மனுஷன். அப்போ இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் வாழறோம், யாரையாவது டிபெண்ட் பண்ணி. அப்போ ஏசா என்றால் எத்தன் என்று அர்த்தம். இன்னொன்று ஏசா என்றால் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் தான் இருக்கிறது என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப யாக்கோபு என்ன செய்யறாருன்னா தகப்பங்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கணும். அப்போ இதை யார் கைட் பண்றான்? ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். முதல்ல பாருங்க, தகப்பனுக்கு பிடிச்சமானபடி சமைச்சு கொடுக்கிற ரெபேக்காள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நேரங்கள் இப்படி நம்ம ஆராதனையில உட்கார பொழுது அல்லது தேவ சமூகத்தில் போய் உட்கார பொழுது நமக்கு எப்படி ஜெபிக்கிறது, எப்படி வேதத்தை வாசிக்கிறது, எப்படி தேவனை ஆராதிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. ஆனால் நம்மளுடைய பலகீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், அல்லது தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவருக்கு பிரியமான ஆராதனை எப்படி என்கிறது எல்லாம் நமக்கு வழி நடத்தி கொடுக்கிறவர் யாராமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் என்று சொல்லலாமா? அப்பள நம்மளை கைட் பண்றது யாராமா? பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, யாக்கோபு சொல்றா, அம்மா அண்ணனுக்கு எப்படிப்பட்ட உடம்பு இருக்கு, எப்படிப்பட்ட ரோமம் உள்ள ஒரு உடம்பு இருக்குது. ஒருவேளை நான் போய் அப்பாட்ட போய் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிற பொழுது என்னை தடவி பார்த்து அவர் என்ன சொல்ல போறாரு? இல்லை நீ ஏசா இல்லை. ஏன்னா ஏசாவினுடைய அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அல்லது ஏசாவினுடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? ரோமம் உள்ள வஸ்திரமா இருக்குது. ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்துட்டு நீ ஏசா இல்ல, நீ யாக்கோபுன்னு என்னை சபிச்சுட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல சொல்லுவா பாருங்க ரெபேக்காள். வாசிப்போம் அந்த வேத வசனத்தை. வாசிக்கிற பொழுது வாசிப்போம் 27:15 வேத வசனம். ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு பக்கம் நம்ம எப்படி ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், எப்படி ஆராதிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேவனிடத்துல நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒருவேளை என்னுடைய வஸ்திரம் இப்படி இருக்குதேமா, என்னை சபிச்சுட்டா என்ன பண்றது? நான் அழுக்குள்ளவனா இருக்கிறேனே, நான் பாவியா இருக்கிறேனே, ஒருவேளை நான் எப்படி எங்க அப்பாட்ட போய் இந்த ஆசீர்வாதத்தை வாங்குவேன் என்று சொன்ன பொழுது ரெபேக்காள் சொல்ற, கவலைப்படாத, மூத்த மகனுடைய வஸ்திரத்தை நான் உன் மேல போட்டு உன்னை உன் தகப்பனிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? நமக்கு மூத்த குமாரன் யாரு, அல்லது மூத்த மகன் யாரு? பிதாவுக்கு மூத்த மகன் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்களே, நல்ல சத்தமா சொல்லுங்க. பிதாவுக்கு மூத்த குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. வாசிப்போம் ரோமரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வேத வசனம். வேகமா மீண்டுமாய் வாசிப்போமே. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற பொழுது வாசிமா இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரே பேரானவர். அடுத்து முதற் பேரானவர். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? சத்தமா சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? முதற் பேர. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பாவை குறித்து பிதா அறிமுகப்படுத்துறது எப்படி அறிமுகப்படுத்துறார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார். அந்த ஒரே பேரானவர் என்பது யாருன்னா மூத்த குமாரன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தலை மகன். சொல்லுங்க, யார் எப்படி சொல்றாரு? அதனால்தான் ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு,
சொல்றாரு, ஸ்திரீ வந்து அந்த ஏசப்பா சரீரத்தை தொட வந்த பொழுது ஏசப்பா சொல்லுவாரு, நீங்க என்ன தொடாத, நான் உங்கள் பிதாவிற்கும் என் பிதாவிற்கும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பிதாதான், என்னுடைய பிதாவிற்கும் உன்னுடைய பிதாவிற்கும் உங்களுடைய பிதாவிற்கும் சொல்லுவார் ஏசப்பா. அப்போ இந்த இடத்துல ஏசப்பாவை தேவன் ஒரே பேரானவர் அல்லது மூத்த குமாரன் அல்லது முதற் பேரானவர் அல்லது தலைமகன் என்று சொல்லி பிதா ஏசப்பாவை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது ரெபேக்காள் என்ன சொல்றா அப்படின்னா, ஒருவேளை நான் பாவியா இருக்கிறேன், நான் அழுக்கா இருக்கிறேன், என்ன சாபம் வந்துரு, அப்படி வந்துரு, இப்படி வந்துரு, ஒருவேளை எத்தனா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னெல்லாம் நீ சொல்லாதப்பா. ஓ, உன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவினுடைய வஸ்திரத்தை நான் உன் பேர்ல போட்டு உன்னை நான் எங்க அனுப்புறேன், தகப்பங்கிட்ட அனுப்புறேன், நீ போய் என்ன செய்ய, தகப்பங்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அப்ப எனக்கு தேவன் என்ன சொல்றாரா, நிறைய நேரங்கள் நமக்குள்ள வருகிறதான ஒரு தாட்டு, நெகட்டிவ் தாட்டு, அல்லது இப்படி சொல்லலாம, சாத்தான் எனக்குள்ள தேவனை குறித்த தவறான ஒப்பீனியனை கிரியேட் பண்றா. ஒன்னு தேவனை குறித்தும் எனக்குள்ள தவறா ஒப்பீனியன் கிரியேட் பண்றா, ஒன்னு என்னை குறித்தும். எப்படி சொல்லலாமே, அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னது யாருதான்? பிசாசு. அந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை, ஆமா, தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தும் அந்த கனியை நீ சாப்பிட்டா தேவனை போல மாறுவாய் என்று சொன்னது யார்தான்? பிசாசு, சாத்தான் தான். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நிர்வாணின்னு சொன்னது அவன்தான். நீ பார்த்துக்கப்பா, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது அவன்தான். நீ பார்த்துட்டீல, இந்த தவறான படத்தை பார்த்துட்டீல, இந்த பாவத்தை நீ செஞ்சிட்டீல, இந்த அக்கிரமத்தை நீ செஞ்சிட்டீல அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும், ஆமா, அதாவது விடிவெள்ளின் மகனாகி அப்படின்னு அந்த ஏசாயால 14 இருக்கும், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்களுடைய வலிமையை குன்ற பண்ணினவனே. அவன் என்னுடைய சாயலா இருந்தா, என்னுடைய ரூபமா இருந்தா, அவன் என்னை ஆராதிக்கிறவனா இருந்தா, ஆனா அவனை நீ ஒவ்வொரு நாளும் பிசாசே நீ நிர்வாணின்னு சொல்லி ஜனங்களுடைய வலுவை இழக்க பண்ணி, ஜனங்களுடைய, ஆமா, ஜனங்களை தேவ சாயலிருந்து விளக்குனது நீதா பிசாசே, நீதா. தேவன் சாத்தானை கடிந்து கொள்ளுகிறான். அப்போ நிறைய நேரம் நமக்குள்ள கில்ட்டி கான்சஸ், தேவனை குறித்த தவறான ஒப்பீனியனை அல்லது என்னை குறித்த தவறான எண்ணத்தை நீ ஜெபிக்கிறதுல, நீ வேதத்தை வாசிக்கிறத, நீ அப்படிதான் ஓயாமல் என்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அதனால இன்னைக்கு போய் நிறைய பேர்கிட்ட கேளுங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், பீக்குக்கு போகிற மறுபடியும் கீழே வந்துடுறோம். அப்போ என்ன, நான் கீழே விழுந்ததையே நினச்சி நான் ஜெபிக்கலை, வேதத்தை வாசிக்கலை, படிக்கலை, பைபிள் படிக்கலை, ஆலயத்துக்கு போகல அப்படின்னு என்னை குறித்தே தவறான எண்ணத்தை எனக்குள்ள இழக்க வச்சு என்னையும் தேவனையும் தூரமாக்கி கொண்டிருக்கிறதே சாத்தானுடைய தந்திரம். அப்படி இருக்கிற பொழுது நீ ஒன்று செய்யுப்பா, மூத்த குமாரனுடைய பரிசுத்த வஸ்திரம், மூத்த குமாரனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கோ. ஒருவேளை உனக்குள்ள அந்த கில்ட்டி கான்சஸ் வந்துச்சுன்னா, ஒருவேளை நான் பாவிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இன்னைக்கு தேவன் சொல்றாரு, ஏசப்பா உனக்காக சிந்தின அந்த ரத்தத்தை எடுத்து உன் மேல பூசிக்கோ, கண்களில் பூசிக்கோ, காதுகளில் பூசிக்கோ, வாயில பூசிக்கோ, செவியில பூசிக்கோ, உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றிலும் பூசிக்கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உன் பிதாவினிடத்தில் வந்து நீங்க நின்னீங்கன்னா, தேவன் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? நீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கோ. உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து உனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்த, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்த, உனக்கு நீதியின் சால்வியை கொடுத்திருக்கிறாரே, அந்த வஸ்திரத்தை போட்டுக்க. நான் திரும்ப சொல்றேன், விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலிருந்து இன்னும் நம்ம எழுந்திருக்காம இருக்கிறோமே அதுதான் தவறு. ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த தப்பை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை நமக்குள் சொல்லி பிசாசு நம்மையும் தேவனையும் தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். விழுவது தவறல்ல மகனே, விழுந்த இடத்திலிருந்து நீங்க எழுந்திருக்காம இருக்கிறீங்களே அதுதான் தவறு. ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய அறையில உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார்.
இப்போ பக்கத்தில் அந்த ஜன்னல் பக்கத்தில் சத்ரு வந்து சொன்னா, நீ பெரிய யோக்கியமா, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிற, இவ்வளோ அக்கிரமம் செஞ்சுருக்கிறேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்து மார்ட்டின் லூத்தர்கிட்ட கொடுத்து காட்டினான். அப்படியே பார்த்தாரு மார்ட்டின் லூத்தர். பக்கத்தில் ரெட்டுங்க இருந்துச்சு, எடுத்தாரே, அது மேலே ஊற்றிட்டு சொன்னாரே, நான் பாவம் பண்ணினது உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் சுத்திகரித்திருக்கிறது பிசாசே. நான் இப்பொழுது என்ன ஆயிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய அந்த கில்ட்டி கான்சியஸ்குள்ளே, குற்ற உணர்வுக்குள்ளே போய் நம்மையும் இழக்கிறோம். தேவன் நம்ம மேலே வச்ச தேவ திட்டத்தையும் நம்ம இதுவரைக்கும் லூஸ் பண்ணி இருக்கிறோம், இதுவரைக்கும் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற. ஆமா, நான் உனக்காய் செய்த கிரயத்தினுடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் வருகிற பொழுது யாக்கோபுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்க மேல வைக்கிற. நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணாம, எனக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பிசாசை பார்த்து சொல்லு, பிசாசே, ஆமா நான் பாவம் செய்தது உண்மைதான், விழுந்தது உண்மைதான், ஆனா இன்னைக்கு தேவனை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். லட்சங்களுக்கு கோடிகளுக்கும் தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இன்னொரு வசனத்தை இன்னும் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். போதுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், சகரியா ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அதுல ஜோசுவாவை பார்க்கிறாரு. ஜோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தானா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் யாருக்கு முன்னாடி நிக்கிறானா? தூதனுக்கு முன்பா. யாருக்கு முன்னாடி? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி? அதுக்கு மேல் வேத வசனத்தை வாசிங்க. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்துல நின்றிருந்தா. அப்போ நல்ல விளங்கமா இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஜோசுவா தூதனுக்கு முன்பாக தான் நிற்கிறாரு. அதாவது 1லேருந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னு நிறுத்தினா இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாருக்கு முன்னாடி நிற்கிறாரு? ஜோசுவா தூதனுக்கு முன்பாக நிற்கிறாரு. ஓகே, யாரும் பக்கத்துல நிற்கிறா? இப்போ நீங்கள் ஆலயத்தில் உட்காந்துட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்க, யாரும் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான்னு அறிந்து கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்க பாருங்க, என் பக்கத்தில் சாத்தா இல்லைன்னு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், தூதனுக்கு பக்கத்தில் ஜோசுவா தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இது சாத்தியமாகுமா? நம்ம தேவனுக்கு முன்பாக தானே நிற்கிறோம். சாத்தான் ஏன் நிற்கிறான்? ஏனெனில் ஜோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்த. அழுக்கு யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் ஜோசுவா நின்றபடினாலே அவனுக்கு சொந்தமான சாத்தா. அப்ப நல்ல விளங்கமா, அழுக்கு உங்ககிட்ட இருந்தா சாத்தான் தொடருவா. ஏங்க சாத்தான் வந்தான், ஏன் சாத்தான் அதை தொட்டான் இதை தொட்டான் அப்படின்னா என்ன இருக்குதாமா? அழுக்கு இருக்கு, தேவனுக்கு விரோதமான பகை இருக்குது, விரோதம் இருக்குது, கசப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, கொலை இருக்குது, வெளி இருக்குது, களியாட்டு இருக்கு. அப்போ உடனே தூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்கள் என்று அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்த பொழுது சாத்தான் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டா. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது? வஸ்திரம். இந்த வஸ்திரம் நம்ம உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஏற்ற வஸ்திரம். ஆமேன் என்று சொல்லாமா? அதனால சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ளதான் இருக்குது? என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளதான் இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை இந்த அழுக்கு வஸ்திரம் என்ன கொண்டு இருக்குது? மூடிக்கொண்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். எனக்குள் இருக்கிறதான அழுக்கு வஸ்திரம் தேவனுக்கு விரோதமான பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதம், பொறாமை, கோல, வெறி, களியாட்டு, இப்படிப்பட்டதான அழுக்கு வஸ்திரங்களிலிருந்து தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். எனக்கு நீதியின் வஸ்திரம்
தரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசித்தீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி, நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆனா ஏசப்பா ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ஏசப்பா ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ஏசப்பா ரத்தத்தினாலே பரிசுத்த வஸ்திரம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? நீங்க நீதிமானாக்கப்பட்டபடினால் அல்லது பரிசுத்த வஸ்திரம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டபடினாலே, இன்னொரு வேத வசனம் இருக்கு, கொலைசியர் 1:13 வாசிக்கிற பொழுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவா, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் யார் மூலமா எனக்கு வருதாமா? கிறிஸ்து இயேசு மூலமாய். ஏன்னா என் மேல எந்த வஸ்திரம் போடப்பட்டிருக்கு? எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, என் மேல எந்த வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், நீதியின் சால்வை. ஆமா, மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் என் மேல தரிக்கப்பட்டபடினாலே, அப்படி தரித்து கொண்டு நான் போய் யாருகிட்ட நிற்கிறேன்? ஈசாக்கு கிட்ட யாக்கோபு நின்னது போல நான் பிதா கிட்ட நிற்கிற பொழுது, வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் எனக்குள்ளே, சொல்லுங்க, எனக்குள்ள வருது. எனக்குள்ள நல்ல கரங்களை தட்டி ரிலீஸ் பண்ணுங்க, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இந்த விதமான ஆசீர்வாதம், ஏனெனில் நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை, அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமானுக்கு கர்த்தர் மெய்ஞானத்தை தருகிறார். எந்த ஞானத்தை தராரா? மெய்ஞானத்தை தரார். அப்படின்னு என்னன்னா, ஒன்னொன்னு சொல்லட்டா, நம்ம இப்படி மாசம் ஏசப்பா பிரசனத்தில் வந்து, தேவ பிரசனத்தில் வந்து நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் பாருங்க. அந்த ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக 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 அது என்னுடைய சாபமா இருக்கிற டிஎன்ஏ, என்னுடைய சாபமா இருக்கிற குரோமோசோம், சாபமா இருக்கிற ஜீனு, சாபமா இருக்கிற ஜீனோஸ்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய வல்லமையை, சரீரத்தினுடைய வல்லமையை எனக்குள் வர வர எனக்கு மெய்ஞானம் வருகிறது. ஆமா, நீதிமான் கைவிடப்படுகிறது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். மற்ற நல்லா சொல்லுமா, நான் திரும்ப சொல்றேன், ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை நீங்க பானம் பண்ற பொழுது சாதாரணமா பானம் பண்ணக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அல்லது தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாய் நிற்கிற ஆசாரியர் உங்களுக்கு அதை ஜெபித்து கொடுக்கிற பொழுது அது ஏசப்பா ரத்தமாய் மாறுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? அந்த ரத்தத்தை புசிக்கிற பொழுது என்னுடைய எல்லா டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீனோஸ் எல்லாம் சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எஸ் ஆமா, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, எந்த நேரமும் பிசாசு என்ன துக்கத்துல, வேதனையில, வருத்தத்துல, சாபத்துக்குள்ளேயே வச்சு 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 என்ன சாகடிக்கிறான் இல்ல, அதிலிருந்து தேவன் எனக்கு பரிசுத்த வஸ்திரத்தினால விடுதலை. நல்லா கரந்தட்டுமா, பரிசுத்த வஸ்திரத்தினால எனக்கு விடுதலை தருகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து வாசிக்கிற பொழுது, அதாவது இப்போ யாக்கோபு மேல என்ன வந்துருச்சு? ஆமா, வார்த்தையினாலே ஆசீர்வாதம் வந்துருச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். வார்த்தையினாலே ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப ரெண்டாவது முறை வாசிப்போம். 28:1-2-3 வாசிங்க. ஆதியாகமம் 28:1-2-3. அடுத்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் போது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், முதல் முறை யார்? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். இவர் எப்படிதான் ஆசீர்வாதத்தை வாங்கினாரு? ஏமாத்தி தான் வாங்கிட்டாருன்னு வைங்கல. ஒருவேளை இது கோபப்பட்ட தகப்பனா தான் ரெண்டாவது ஆசீர்வதிப்பாரா? இப்ப சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.
முதல் முறை ஒருவேளை சரிப்பா அப்படிதான் வாங்கிட்டேன் இப்படிதான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இது தேவன் அவரை யாக்கோபை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருந்தபடினாலே இப்ப ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ. ரொம்ப பலமா இருக்கீங்க பாருங்க காலையில, நல்ல சத்தமா பலமா சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன். அது பயங்கரமான ஒரு வார்த்தை. சர்வ வல்லமையில் அதாவது இந்த வார்த்தையை முதல்ல யார்கிட்ட பேசுவார்னா ஆபிரகாம்கிட்ட பேசுவாரு. சும்மா சாதாரணமாக பேசுறாரு நம்ம நினைச்சோம். நான் சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாம் அப்படின்னு. சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாம் அப்படியெல்லாம் பேசல. நான் சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமே அப்படி சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் எதிரால 12 அழைக்கிறாரு. 13 அவர் என்ன செய்றார், பின்மாற்றமாய் வராரு. 14 யுத்தம் பண்றாரு. 15 மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. 16 பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்த அடுத்த அதிகாரத்தில் ஆபிரகாம் யாரோட போய் இணைஞ்சிருவாரு, ஆகாரோட போய் இணைஞ்சிருவாரு. அப்படி இணைஞ்ச உடனே 17 சொல்றாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, அதை அந்த வார்த்தை சாதாரணமான சொல்றோம், கோபமா சொல்றார் அந்த வார்த்தை. என்ன அர்த்தம்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமே, நான் உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியா நீ ஆகாரோட போய் இணைஞ்சிட்ட, நீ ஆகாரோட போய் இணைஞ்சிட்ட அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கடிந்து கொள்ற மாதிரி பேசுவார். அதனால அந்த வார்த்தை என்பது பயங்கரமான வார்த்தை. சர்வ வல்லமையில்லை என்றால் எல்ஷடா என்று அர்த்தம். எல்ஷடா என்றால் தேவைக்கு அதிகமானதை, உனக்கு என்ன வேணுமோ அதை உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் சர்வ வல்லமையுள்ளவர். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படிதான் ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ ஜனக்கூட்டமாவ, நீ பழுகுவ, நீ பெருகுவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யாரு, ஈசாக்கு யாக்கோபை. இது தகப்பனுடைய 2வது ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா, எல்லாரும் கரங்களை தட்டிப்பா. தேவனே, ஆமா தேவனே யாக்கோபை ஆசீர்வதிக்க இறங்கிட்டாரு. வாசிப்பா அந்த வேத வசனத்தை 28 நின்ற இருங்க 12 வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை, நல்ல விளைக்க சொப்பனம், நல்ல இது மைண்ட் பண்ணி வச்சுங்க, சொப்பனம். வாசிப்பா. நின்று தயவு செய்து எல்லாரும் இந்த வார்த்தையை, ஏன்னா இது ஒரு 7 வித ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம மேல வரப்போகுது. எல்லாரும் அந்த வார்த்தையை ஆமா வேகமா எடுக்கிறீங்க. ஆசீர்வாதம் சொன்ன ஒரு டக்குன்னு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா. வாசிங்க மக்கள். ஆதியாகமம் 28 13 14 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாருடைய வாய்களை திறந்து, மைக்கில் வாசிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று தேவனும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு உன்னை கைவிட. இதை 7 ஆசீர்வாதம். இது யாருக்கு கொடுக்கிறாரு, தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அதை அந்த ஆசீர்வாதத்தை அவன் எப்படி பார்க்கறான், சொப்பனத்துல. சொல்லுங்க என்னவாமா, சொப்பனத்துல பார்க்கறான். திரும்பவும் சொல்றேன், யாக்கோபு ஏமாற்றுக்காரனா இருந்த பொழுது ரெபேக்காள் மூலமாய் மூத்த மகனுடைய வஸ்திரத்தை போட்டு ஈசாக்கு கிட்ட போய் ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டார். 1. 2ஆம் முறையும் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். 3வது இப்ப தேவனே யாரை ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்ன 7 வித ஆசீர்வாதங்களுக்குள்ள. ஆமா, ஆபிரகாமுக்கு 7 வித ஆசீர்வாதம். இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு 7 வித ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம். அடுத்து யாக்கோபுக்கு 7 வித ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலை. அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளிருந்து தேவன் வெளியே கொண்டு வரப்போகிறார். வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ இத்தனை ஆசீர்வாதம், அதாவது இந்த 7 வித ஆசீர்வாதம், நீ பரம்புவே, உன் சந்ததி இப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம், நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரவா என்று 7 வித ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது இந்த ஆசீர்வாதத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தார் யாக்கோபு? ஆமென் என்று சொல்லாமா? திரும்பவும் சொல்ற, என்னுடைய ஆசீர்வாதம், நல்ல வாய்களை திறந்து சொல்ல, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குள் தான் இருக்குது. இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு சொப்பனத்திலே தேவன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப அதே மாதிரி நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் எப்படி வெளியே வந்துச்சுன்னா, வாசிக்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 30ஆம் அதிகாரம் 30வது வேத வசனம். அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்போ யாக்கோபு எங்க வந்துட்டாரு? இப்போ லாபானுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப லாபானுடைய வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 20 வருஷம் என்ன செஞ்சாரா? வேலை செஞ்சாரு. அப்படி வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் என்னாச்சு? நல்ல சொல்லுங்க, பெருகின பொழுது இப்ப லாபான் மாமனும் யாக்கோபும் பேசிக்கிறாங்க. எப்படி? லாபான், அது யாரு? லாபான் வந்து யாக்கோபிட்ட சொல்றாரு, அப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்படி இருக்கிறேன், இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறேங்கிற பொழுது யாக்கோபு சொல்றா, சரி மாமா, நான் இவ்வளோ நாள் உனக்கு சம்பாதித்தேன், இனி எனக்கு என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே ஒரு சில காரியங்களை பேசிக்கிறாங்க. அப்படின்னா சரியா? அப்படியா யாக்கோபே, ஒன்று செய்யலாம், இதுவரைக்கும் பிறந்த ஆடுகள் வேற, ஆனா இனி பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் ஒரு சில காரியங்களை என்னென்ன பேசிக்கிறாங்க. புள்ளியும் வரியும் கலப்புமானது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆடுகளை அவர்கள் பிரிக்கிறார்கள். பிரிச்சுட்டு சொல்றாரு, இந்த ஆடு உனக்குப்பா, இனி இப்படி புள்ளியும் வரியும் கலப்புமான ஆடுகள் பிறக்கும் என்றால் அதெல்லாம் என்னுடையது அப்படின்னு யாரு சொல்றாள்? லாபான் வந்து யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபு கிட்ட இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிற பொழுது 31:8 வாசிங்க. புள்ளியுள்ளவைகள் உனக்கு சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறமானவைகள் இருக்கும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா லாபான் சொல்றான், அப்பா இனி புள்ளியா பிறக்கிறதெல்லாம் என்னுடையது, புள்ளி இல்லாம பிறந்தா உன்னுடையது அப்படின்னு சொல்றார். அப்புறம் பார்த்தா புள்ளி இல்லாமையே பிறக்குது எல்லாம். அப்போ அடுத்து சொல்றாரு, சரிப்பா கலப்பு நிறமா பிறக்கிறதெல்லாம் என்னுடையது, கலப்பு நிறம் இல்லாததெல்லாம் உன்னுடையது அப்படின்னு இப்ப லாபான் பிளேட்டை மாத்தி போடுறாரு. இப்போ இந்த இடத்துல யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை எதுல சொல்லி கொடுத்தார்னா, சொப்பனத்தில். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? வாசிக்கலாமா? அந்த வேத வசனம் 31:11 வாசிப்போம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் என்றார். இதோ இருக்கிற போது, அதாவது நீங்க கீழே ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ ஏன்னா யாக்கோபுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் சத்தமா ஆமென் என்று சொல்லாமா? யாக்கோபுக்கு மேல என்ன இருந்தது? ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா உலக மனுஷன் இங்க பிளேட்டை திருப்பி போடுறா, இப்படிங்கிறா அப்படிங்கிறா, சம்பளத்தை 7 முறை மாத்திரங்கிறா, கலப்பு நிறங்கிறா, புள்ளி நிறங்கிறா, இப்படி பிளேட்டை மாத்தி போடுகிற பொழுது தேவன் யாக்கோபுக்காக இறங்கினார். ஏன் தெரியுமா? யாக்கோபுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, யாக்கோபுக்கு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரவுவா, பூமியின் வம்சங்கள் எல்லாம்
எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற பெரிய வாக்கு தத்துவம் யாக்கோபுக்கு மேல இருந்த பொழுது இப்ப என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு கிட்ட தேவன் சொல்ற அந்த சொப்பனத்துல சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, ஆமா 30ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பொழுது, பின்பு யாக்கோபு பச்சையாயிருந்த வெட்டி பட்டையை உரித்து, எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இப்ப திரும்ப சொல்ல, யாக்கோபுக்கு மேல என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம், அல்லது கிரியைகளால் வெளிப்படுகிறது எப்படின்னு சொல்லலாம், அல்லது வெளியரங்கமானது எப்படின்னா, இந்த இடத்துல தான் சொப்பனத்தில் ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபுக்கு சொப்பனத்தில் ஒரு காரியத்தை 3 மரத்தை காட்டுறார். என்னென்ன மரமாமா? புன்னை மரம், அர்மோன் மரம், வாதுமை மரம். ஆமென் என்று சொல்லாமா? வேதத்துல மரம்னு சொல்லி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சிலுவைக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? மரம் என்று சொல்லி எங்கெல்லாம் வருதோ அங்க சிலுவைக்கு அடையாளம். கொப்பை மரம் என்பது சிலுவைக்கு அடையாளம். கொப்பை மரம் என்பது ஒரு பாதுகாப்பு அடையாளம். சிலுவை என்பது பாதுகாப்பு அடையாளம். அப்படி சீத்தி மரம், போன முறை நான் சீத்தி மரத்தை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிற, சீத்தி மரம் என்பது சிலுவைக்கு அடையாளம். அடுத்து எந்த இடத்துல சொல்ல? வேதத்துல காட்டாத்தி மரம் சகேயும் மரத்துல ஏறி கொண்டிருந்த பொழுது சொன்னாரு, சகேவே சீக்கிரத்தில் இறங்கி வா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சகேவே இந்த மரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூக்க போறேன், இனி நீ மரத்து மேல இருக்க கூடாது, சீக்கிரமா இறங்கி வா. அப்போ மரம் என்று எங்கெல்லாம் வேதத்தில் இருக்குதோ அதெல்லாம் எது அடையாளம்? சிலுவை அடையாளம். இந்த இடத்துல வாசிக்கிற 3 மரம், புன்னை மரம், வாதிமை மரம், அர்மோன் மரம். புன்னை மரம் என்பது எது அடையாளம்னா, வழக்காடி மீட்டெடுக்கிறது அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? புன்னை மரம் என்பது எது அடையாளம்? வழக்காடி மீட்டெடுக்கிறது அடையாளம். அர்மோன் மரம் என்பது எசேக்கியேல் சங்கீதத்தில் இருக்கும் பரிசுத்த அலங்காரத்துக்கு அடையாளம். அடுத்து வாதுமை மரம் என்பது சீக்கிரத்தில் அப்படின்னு அர்த்தம், அல்லது சீக்கிரத்தில் துளிர் விடுகிறது, அல்லது பிரகாசிக்கிற அடையாளம். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாக்கோபே உனக்கு ஆசீர்வாதம் பெருகணும்னா, எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபே உனக்கு ஆசீர்வாதம் பெருகணும்னா இந்த 3 மரத்தை எடுத்துக்கோ. புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம். இதனுடைய பட்டையை உரித்து, எல்லாரும் சொல்லுங்க, இதனுடைய பட்டையை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்கு வரும்பாரு அந்த கால்வாயில நீ போட்டு வச்சுக்கோ. அப்படி நீ போட்டு வச்சுட்டீனா ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிற பொழுது, அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றார்னா, உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளதான் மகளே இருக்கிறது. அது எங்க இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட அந்த பாடுகளிலே வழிந்த அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை உனக்குள்ளதான். நல்லா கரந்தட்டுமா? நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு. சிலுவை நிழலுக்குள் நீங்கள் வர 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 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமையை உரிந்து கொண்டார், உரிந்து கொண்டார், உரிந்து கொண்டார், உரிந்து கொண்டார். உறிஞ்சிட்டு அவர் சிலுவை மரத்திலே தொங்கினவராய் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் மகளே, உன்னை பெருக பண்ணதான் மகளே. நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆசீர்வாதத்தை தேடணும்னு இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு இல்லை. உன்னை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து உனக்குள்ளதான் இருக்கிறார். சிலுவையில் அவர் உரிந்தெடுத்தார் உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய மீறுதலை, உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே உரிந்து விட்டு அவர் உனக்கா ஆசீர்வாதத்தை மாத்திரம் வச்சுட்டே இருக்கிறார். இந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது அந்த பட்டையை, உரிந்த பட்டையை பார்த்து 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 கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஆடுகள் அதே போல குட்டிகளை பொழிந்தது. எல்லாரும் கரந்தட்டுமா? எல்லா கரந்த. சிலுவையை பார்க்க பார்க்க உன் வாழ்க்கை மாறும். சிலுவையை நோக்கி பார்க்க 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 உன் வாழ்க்கை மாறும். திரும்பவும் சொல்றேன், ஏசாக்கு எனக்கு பிரியமானதை கொண்டு வான்னு சொன்ன பொழுது ஏசா வனத்துக்கு ஓடினா, வனத்துக்கு காட்டுக்கு ஓடுனா. ஆனா யாக்கோபு இருந்த இடத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. கரந்தட்டுமா? 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 நான் இன்னைக்கு சொல்ற சகோதரனே சகோதரி, தேடி 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 சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, அந்த கோயிலுக்கு போற, இந்த கோயிலுக்கு போற, அங்க போற, இங்க போற, இந்த பாகால்கிட்ட போற, இந்த விக்கிரகத்துக்கு போறேன்ட்டு இல்ல. உன்னை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து உனக்குள் தான் இருக்கிறார். உன்னை பெருக பண்ணுகிற இயேசு கிறிஸ்து,
உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளதாம இருக்கிறாரு. நல்லா கறந்தட்டு நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்கல ஆண்டவரே, சிலுவை மரத்தை நான் பார்க்கல, உரிந்தெடுத்த அந்த பட்டையை நான் பார்க்கல ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குள் தான் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? எதுல வெளிப்படுத்தினாராமா? இந்த ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு எதுல வெளிப்படுத்தினாரே? சொப்பனத்தில். நீங்க நிறைய ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆபிரகாமினுடைய சொப்பனம், ஈசாக்கு, அடுத்து யாக்கோபினுடைய சொப்பனம், அடுத்து பார்த்தீங்கன்னா சொப்பனக்காரனே ஒருத்தருக்கு பேர் இருந்தது. அது யாரு? யோசேப்பு. சொப்பனத்திலேயே தரிசனத்தை பகிர்ந்து கொண்டா. பார்வோனுக்கு வந்த சொப்பனத்தினாலேயே அவன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, மகளே, அங்கிட்டு இங்கிட்டு இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிற சொப்பனங்களை, உன்னை ஆசீர்வதிக்கிற தரிசனங்களை, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவ திட்டத்தை நான் உனக்குள்ளதான் மகளே வச்சிருக்கிறேன். அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பானா, இந்த மனுஷனை ஆசீர்வதிப்பானா, ஆசீர்வாதத்தை தேடு, ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அந்த கோயில் போகலாமா, இந்த கோயில் போகலாமா, அல்லது அந்த விக்கிரகமா, இந்த பாகாளா, இப்படி மேடு ஏறினா போகலாமா, இப்படி பள்ளத்துக்குள்ள இறங்கினா போல, இல்லவே இல்லை. மகனே, மகளே, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான். ஒரு முறை கிதியோன் பயந்தா, ஆண்டவரே நான் அந்த மீதியானரை எப்படி மேற்கொள்றதுன்னு சொன்ன பொழுது தேவன் சொல்றாரு, நீ என்ன செய்ய, மீதியானருடைய பாளையத்துக்கு போன்னு சொன்ன பொழுது அங்கே 2 பேர் தன் சொப்பனத்தை குறித்து பேசிக்கொள்றாங்க. அப்படி பேசிக்கொள்கிற பொழுது சுடப்பட்ட வாட்கோதுமை ஒன்று நம்ம கூடாரத்தில் வந்து மீதியானருடைய கூடாரத்தை தள்ளி போட்டு என்ன தகர்த்து போட்டதுன்னு சொன்ன பொழுது அந்த சுடப்பட்ட வாட்கோதுமை கிதியோன் என்பதை அறிந்து கொண்டே செயல்பட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீங்க கேளுங்க. இன்னொரு ரகசியத்தை சொல்லிட்டு அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒன்று, அந்த உரித்ததை எங்கே போடணுமாமா, அதை வாசிங்கப்பா. 38 பொழிவதுண்டு. இந்த இடத்துல வாசிக்கிறோம். முதல்ல அது மேல என்ன இருந்தது? முதல்ல என்ன போட்டிருந்தார் யாக்கோபு? ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, யாரும் சொல்றீங்க? புன்னை வாதுமை உரித்த கொப்புகளை என்ன செஞ்சாரா? அங்கேயே போட்டு வச்சிருந்தாரு. எது மேல எதுக்குள்ள போட்டு வச்சிருந்தாரு? கால்வாய்க்குள் வருகிற தண்ணீர் மேல. இன்றைக்கு 2 காரியத்தை ஆவிய இதுல தாம நம்ம எல்லாரும் நிக்கணும். ஒன்று, உரித்த கொப்பு அல்லது அந்த பட்டை சிலுவைக்கு அடையாளம். அந்த தண்ணீர் என்பது, தண்ணீர் யாருக்கு அடையாளம்? சத்தமா பரிசுத்த ஆவியானவர். அந்த உரித்த கொப்பை கீழே போட்டு அதுக்கு மேலே தண்ணீர் பாயுது. அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரா? அந்த உரித்த கொப்பு என்பது சிலுவைக்கு அடையாளம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு மனுஷன் சிலுவை நிழலுக்குள்ள நின்று பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை தருவார். நல்ல கரந்தட்டுமா? அநேக சொப்பனங்களை தருவா. உனக்குள் இருக்கிறதான ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் எழுப்புவா. உங்களுக்குள் ஜீவ ஊற்று. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நல்ல சத்தமங்கள். உங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவ ஊற்று. நல்ல சத்தம். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவ ஊற்று. எனக்குள்ள என்ன இருக்கு? நல்ல சொல்லுங்க. எனக்குள்ள என்ன இருக்குது? சிலுவை என்பது ஜீவனுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? நல்லா ஜீவனை கொடுக்க. ஜீவனோட சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு வந்தார் இயேசு கிறிஸ்து? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். அப்போ இந்த கொப்பு ஜீவனுக்கு அடையாளம். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஊற்று அடையாளம். என் அன்பு சகோதரனுக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளதாமா இருக்குது. சமாதான ஊற்று, சந்தோஷ ஊற்று எல்லாமே சிலுவை நிழலுக்குள்ளதா இருக்குது. சிலுவையில தான் இருக்குது. சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமையில் இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டாருன்னு சொல்ற. உரிந்து கொண்டாருமா?
உறிஞ்சு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டுங்க, நல்ல கரந்தட்டுங்க, நல்ல கரந்தட்டுங்க. ஜீவ ஊற்று, சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லிட்டு சொல்லுங்க, எனக்குள் ஜீவ ஊற்று, எனக்குள் ஜீவ ஊற்று, எனக்குள் ஐஸ்வர்ய ஊற்று, எனக்குள் பலனின் ஊற்று, எனக்குள் வெற்றியின் ஊற்று, செழிப்பின் ஊற்று. தாவீது கோலியாத்தை எப்படி முறியடித்தாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படிங்க முறியடித்தாரு? தன்னுடைய அடப்பையில் இருக்கிற அந்த கல்லையே எடுத்து கோலியாத்தை முறியடித்தான். அப்ப கல் யார்ட்டுக்குது? யார்ட்டுக்குது? சத்ருவை அடிக்கிற கல் யார்ட்டுக்குது? என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட தான் இருக்குது. சத்ருவை அடிக்கிற கல் சாத்தானே, எனக்கு விரோதமாய் நீ பேசுறையில, எனக்கு விரோதமாய் எழும்புறையில, எனக்குள்ள தரித்திரத்தை கொடுக்கறையில, வியாதியை கொடுக்கறையில, உன்னையுனோட வல்லமையும் அழிக்கிற சகல அதிகாரத்தையும் தேவன் ஏன் நாவல சொல்லுங்க, ஏன் நாவல தாம வச்சிருக்கிறாரு. ஏன் நாவல தான் வச்சிருக்கிறார். உன்னையுனோட வல்லமையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார், உரிந்து கொண்டார். அப்போ அந்த சிலுவை நிழலுக்கு கீழே அல்லது அந்த சிலுவை நிழலில் போய் அதாவது இந்த ஆடுகள் தண்ணீர் பொழிய வருகிற பொழுது ஒன்று அந்த பட்டை அப்படியே பட்டையாக இருக்கும், அல்லது புள்ளி புள்ளியாக இருக்கும், அல்லது வரி வரியாக தெரியும். இப்போ என்னன்னா அப்படி கலர் கலராக தெரியும். இப்போ என்னன்னா ஒன்று உரித்த பட்டை அது மேலே இருக்குது, ரெண்டாவது அப்படியே தண்ணீர் அதில் போகுது. இப்போ ஆடு போய் அதை குமிஞ்சு பார்க்குற பொழுது அந்த தண்ணீரில் யார் தெரிவா? யார் தெரிவா? நாங்க போனாதாங்க தெரியும். ஆட்டுக்குட்டி தெரியும். அதே ஆட்டுக்குட்டி அந்த அந்த புள்ளி வரி எல்லாம் அப்படியே கலர் கலராக இருக்கும் பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டி போய் பார்க்குற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அதை பார்க்குற பொழுது இந்த ஆட்டுக்குட்டிக்கு மேலே புள்ளி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. எல்லாருமே என்று சொல்லலாமா? இந்த ஆட்டுக்குட்டிக்கு மேலே புள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்ன நினைக்குது? ஓன புள்ளி புள்ளியாக இருக்கிறனோ, ஓன வரி வரியாக இருக்கிறனோ, ஒருவேளை நான் கலப்பு நிறமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு 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 கருத்தரிக்க 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 ஆட்டுக்குட்டி தரிக்க 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 அதை பொழிவதும் ஆட்டுக்குட்டியை போல. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க எதுவுமே இல்லாம உங்க கையில இருக்கலாம், யாக்கோபை போல கோலும் கையுமா இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு கரு வளரணும். என்ன தெரியுமா? பூமியின் வம்சங்களுக்குள்ள எல்லாம் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான கரு உங்களுக்குள்ள வளர 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 சீக்கிரத்தில் பெற்றெடுப்பீங்க. ஓகேவாமா? ஓகேவாமா? நீங்க சொல்லுங்க, நான் எதுக்கு தெரியுமா இந்த பூமியில வச்சிருக்கிறாரு? அநேகருக்கு ஜீவனை கொடுக்க, ஜீவனை கொடுக்க நான் கடனாளி. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள வெற்றி இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள செழிப்பு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளவே அந்த ஜீவனுக்குள்ள பலன் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள வல்லமை இருக்கு. இந்த இத்தனை ஆசீர்வாதமும் என்னுடைய ஜீவனுக்குள்ளிருந்து ஏசப்பா எனக்கு கொடுத்த, அல்லது நான் அனுதினமும் மாதம் மாதம் இந்த திருவிருந்து எடுக்கிறேனே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறேனே, அப்படி புசிக்கிற பொழுது எனக்குள் ஜீவன் வருது. அந்த ஜீவனிலிருந்து வெற்றி வருது, செழிப்பு வருது, பலன் வருது, ஆசீர்வாதம் வருது, வல்லமை வருது, ஐஸ்வர்யம் வருது. இதை நான் அநேகருக்கு கொடுக்க கடனாலே. இதுதான் 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 சத்தியம். இன்றைக்கு தேவன் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிற நீரூற்று உனக்குள் தான் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட். இவன் சொப்பனத்தை கண்டா, அதாவது முதல்ல தேவன் அவன் சொப்பனத்தில் தான் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அங்கே அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பண்ணினானா? பொருத்தனை. அந்த பொருத்தனையில் அந்த 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்? இதே ஸ்தலத்துக்கு வருவேன். என்ன சொல்கிறான்? இதே ஸ்தலத்துக்கு வருவான். ஒன்று, எனக்கு தருகிறதை நான் என்ன செய்வேன்? உமக்கு தசம பாகமாக தருவேன், தசமபாக செலுத்துவேன்னு அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு, இந்த 2லையும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? நீங்கள் தசமபாகம் அப்படி இப்படிங்கிற போது பெரிய கற்பனையெல்லாம் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், அல்லது இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு என்னுடைய பங்கு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். என்னுடைய இதை மட்டும் சொல்லுமா, இதை மட்டும் சொல்லு. அதாவது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில், அதாவது வேதத்தில் 3 ஆலயம் ஆமாம், அவன் ஏரோது, அதாவது ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது, சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அடுத்து ஏரோதார் ஆலயத்தை கட்டினார். ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை வந்தது,
சாலமோன் ஆலயத்திலும் மகிமை வந்தது, ஆனால் ஏரோது கட்டின ஆலயத்தில் மகிமை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற பொழுதும் ஜனங்கள் கொண்டு வந்து என்ன கொடுத்தாங்க? காணிக்கைகளை கொடுத்தார்கள். சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது எல்லாரும் கொண்டு வந்து தங்க வெள்ளி பொன்னையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஏரோது யூதரை பிரியப்படுத்தும்படி அவன் காசை மட்டும் போட்டு ஆலயத்தை கட்டினா அதில் மகிமை இல்லை. ஏன் தெரியுமா? யாருடைய பங்களிப்பு அதில் இல்லை? ஜனங்களுடைய பங்களிப்பு அதில் இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரிய, நான் எடுத்திருக்கிற தீர்மானமோ அநேகருக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஏன்னா என் பங்கை வச்சு அல்லது நான் எனக்கு கொடுக்கிற உழைப்பை வச்சு அல்லது எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது ஆசீர்வாதத்தை வச்சு நான் இந்த பூமியில் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்னுடையதை விதைக்கிறேன், என்னையும் விதைக்கிறேன், என்னுடையதையும் விதைக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த கட்டடத்தில் உட்கார்ந்துருக்க மாட்டோம். இன்னும் நமக்கு விசாலமான கட்டடங்களை கர்த்தர் தருவார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுமா? தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுகிறதுக்கு ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுறதுக்கு, ஆத்துமாக்களை தேவன் தொடுகிறதுக்கு, தேவ ஊழியம் பரவுகிறதற்கு அல்லது இந்த நதி பாய்ந்து போறதுக்கு என்னுடைய பங்களிப்பு. அவன் பொருத்தனை பண்ணினான். ஒன்று. ரெண்டாவது, அவன் எங்கே வரேன்னு சொன்னா இதே ஸ்தலத்துக்கு வரேனா. ஆனால் அவன் எங்கே போயிட்டான் தெரியுமா? வாசிக்க நேரம் இல்லை. எங்கே போயிட்டான் தெரியுமா? சுக்கோத்துக்கு போயிட்டான். எங்கே போயிட்டானா? சுயபலமாக போயிட்டா. சுக்கோத்துக்கு போயிட்டா. அங்கே போய் அவன் வீட்டை கட்டினான்னு இருக்கும். அங்கே போய் வீட்டை கட்டினான். அப்படின்னா ஒரு வேளை டென்ட்டு போட்டிருந்தாலும் கூட தேவன் நினச்சிருப்பாரு, டென்ட்டு தானே போடுறான், அவன் கழட்டிட்டு அடுத்து போயிடுவான்னு. இவன் நிரந்தரமாக வீட்டை கட்டணும்னு நினச்சான். ஆடு மாடுகளுக்கு கொட்டாரம் போட்டான். அடுத்த அதிகாரத்தில் அவன் வாழ்க்கையில் பெரிய புயல் வருகிறது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பொருத்தனையில் அவன் உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? அப்படி 37 அப்படி போயிட்டாரு. அடுத்து 38 வாசிக்கிற பொழுது திரும்பவும் கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமாகி, நீ எழுந்து புறப்பட்டு நான் அதை அழகாக சொல்லுவார், ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடின பொழுது நான் உனக்கு தரிசனமான அந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அவன் திரும்ப எழும்பி அதே இடத்துக்கு வரா. அந்த பெத்தேல் ஏல் பெத்தேலாய் மாறினது. எல்லாரும் கரந்தட்டுங்க. லூஸ் பெத்தேலாய் மாறினது. பெத்தேல் ஏல் பெத்தேல். லூஸ் என்றால் அலைந்து திரிகிற இடம். அடுத்து பெத்தேல் என்பது தேவன் பேசுகிற ஸ்தலம். ஏல் பெத்தேல் என்றால் தேவன் தரிசனமாகிற ஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லாரு, உங்களை ஆசீர்வதிக்கிற நீரூற்று. ஐயோ, என்னம்மா எவ்வளோ நேரம் கத்துனேம்மா? நல்லா சொல்லுமா, என்னை ஆசீர்வதிக்கிறேன் நீரூற்று. நல்லா 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 என்னை ஆசீர்வதிக்கிற நீரூற்று எனக்குள். நல்லா சத்தமா என்னை அந்த யாருக்கெல்லாம் சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்குள்ளே இப்போ ஊற்று உங்களுக்குள்ள புறப்படுது, ஊற்று உங்களுக்குள்ள புறப்படுது, ஊற்று உங்களுக்குள்ள புறப்படுது. என்னை ஆசீர்வதிக்கிற நீரூற்று எனக்குள் தான் இருக்கிறது. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜான் கைட் என்கிறதான ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் நல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ அப்படி இருக்கிற பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? நல்ல கர்த்தரை தேடுறதில், கர்த்தருக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில், கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகத்தில் அல்லது கர்த்தருக்கு ராஜ்யத்துக்காய் கொடுக்கறதுல அவர் என்ன செஞ்சார்? ரொம்ப கவனமாக இருந்த மனுஷன். நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனை சேவிக்கிறவர். எல்லா நற்காரியங்களும் யோபுவை போல அவருக்குள்ள இருந்தது. நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ அவர் கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிச்சு. நஷ்டம். அதனால் அவன் மனைவி அவரை விட்டு போயிட்டாரு, பிள்ளைகள் அவரை விட்டு போயிட்டாங்க. ஒரு அனாதையான ஒரு நிலையில் இருந்தார். இதை விட மோசம், அதெல்லாம் இழந்தபடினால தன் கம்பெனியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் விற்று சாப்பிட்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டார். ஆனால் எதை விற்றாலும் அதையும் கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கிற மனுஷனாய் அவர் இருந்தார். அப்படி இருந்து கொண்டு இருக்கிற பொழுது எல்லாமே வித்துட்டார். அப்படியே விற்று சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அப்படி இருக்கிற பொழுது கடைசியாய் ஒன்று அவருடைய கம்பெனியில் ஒரே ஒரு உருளை மாத்திரம் இருந்தது.
ஒரே ஒரு பெரிய உருளை மாத்திரம் இருந்து எல்லாமே இழந்துட்டார். குடும்பத்தை இழந்துட்டார், தன்னுடைய சுகத்தை இழந்துட்டார், கம்பெனியை இழந்துட்டார், ஐஸ்வர்யத்தை இழந்துட்டார். ஒன்றுமே இல்லாத நிலையில் கடைசியில் ஒரே ஒரு ரோலர் மாத்திரம் அந்த கம்பெனியில் இருந்தது. இன்னைக்கு கடைசியாக அவர் சாப்பிடணும்னா அந்த பெரிய ரோலரை விற்று தான் சாப்பிடணும். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அவர் என்னன்னா அப்படி ஒரு நிலையும் வந்துருச்சு. இனி போய் அந்த ரோலரை விற்று என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது அந்த அந்த இரும்பு ரோலரை அது கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு கூட அந்த வண்டி வாடகை கொடுக்கறது கூட அவர்கிட்ட பணம் இல்லை. அப்புறம் வண்டியை வர சொன்னார், அந்த ரோலரை ஏற்றிட்டு சொன்னார், ஐயா இப்போ நான் கொடுக்க வாடகைக்கு பணம் இல்லை, இந்த விற்று இதை வர பணத்தை நான் உங்களுக்கு வாடகையாக கொடுக்குறேன்னு அந்த ரோலரை அவருடைய வண்டியிலேயே ஏற்றி அந்த வாடகை வண்டியில் ஏற்றி என்ன செஞ்சார், இரும்பு கடைக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு இவர் போய் அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருந்தார். ஏன்னா இனி கொஞ்சம் நேரத்தில் அந்த இரும்பு ரோலரு விற்றுருவாங்க, அதை வச்சு சாப்பிடணுங்கிற நிலையில் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த இரும்பு ரோலரை டெஸ்ட் பண்ணுற ஒரு மனுஷன் இவர்கிட்ட ஓடி வந்து இவரை பார்த்து கேட்டார், ஐயா இந்த ரோலரை எதுக்கு நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார். எங்கய்யா இது இரும்பு தானே, இதை விற்கிறதுக்கு உங்கள் கையில் கொண்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லையா இது இரும்பு ரோலர் அல்ல, கோல்டு ரோலர், முழுக்க இது சுத்தமான தங்கத்தினால் உண்டாயிருக்கிற ஒரு ரோலராக இருக்கிறது. இது இங்கே இரும்பு கடைக்கு கொண்டு வருகிற ரோலர் அல்ல, இது தங்க கடைக்கு கொண்டு போகிற ரோலர் என்று சொன்ன பொழுது ஆடி போனார். உங்களையாட்ட இப்படி உட்கார்ந்து இருக்கல, நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுங்க. அந்த இரும்பு ரோலருன்னு அவர் நினச்சிட்டு வந்தார். ஆனால் அந்த இரும்பு ரோலரை பெரிய தங்க ரோலராக ஏசப்பா, அது சுத்தமான தங்கம், அதை கொண்டு போய் தங்க கடையில் கொடுத்து எதையெல்லாம் இழந்தாரோ அதை 10 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஏனெனில் உனக்குள் தான் உன்னுடைய நீரூற்று இருக்கிறது. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, என்னுடைய நீரூற்று எனக்குள் தான் இருக்கிறது, என்னுடைய நீரூற்று. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிற என்னுடைய நீரூற்று எனக்குள் தான், என்னுடைய நீரூற்று எனக்குள் தான், என்னுடைய நீரூற்று எனக்குள் தான் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற. திரும்பவும் சொல்றேன், உன்னையே நீ இழந்தராத, உன்னையே நீ அழிச்சராத. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்குள்ள ஒன்றும் இல்லை, நான் அப்படி இப்படி இல்லை மகளே. உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், உனக்குள் இருக்கிறதான சாத்தானுடைய சகல வல்லமைகளை அழிக்கிற ஆமா தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் பெரியதா இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று எல்லாரும் கண்களை மூடி திரும்பவும் சொல்கிறேன். ஒன்று, மூத்த குமாரனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு நம்ம பிதாவுகிட்ட வருகிற பொழுது இன்னொன்று கடைசி ஒரு வார்த்தை ஆவியானவர் எனக்கு சொல்கிறபடி நான் சொல்கிறேன். இந்த ஜீவ ஊற்று என்பது தான் ஆதியாகமத்தில் வாசிக்கிற ஜீவ சுவாசம். நம்ம எந்த இழந்தோமோ அந்த ஜீவ சுவாசத்தை நம்ம இழந்தோம். இப்போ ஜீவ ஊற்று உனக்குள்ள எழும்ப அந்த ஜீவ சுவாசம் உனக்குள் வர நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற சகல அதிகாரங்களையும் தேவன் உனக்குள் கொடுக்க போறாருங்கிற அந்த விசுவாசத்தோட இதே பாடலை திரும்ப ஏஸ்லார் எனக்குள் ஜீவ ஊற்று. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இன்னிலிருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், இன்னிலிருந்து நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்குள்ள வைக்க போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட நன்றி அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் எனக்குள்ள அந்த வேலை திரும்ப சொல்லுமா. அந்த நீரூற்று ஒருவேளை ஏஸ்லாட் மனிதர்கள் அந்த நீரூற்றை மூடி போட்டு ஆமே. வேதத்தில் வாசிக்கிற ஈசாக்கு அந்த துறவி வெட்டின பொழுது மனிதர்கள் மண்ணை போட்டு மூடினாங்க. ஆனா திரும்ப அவன் தோண்டின பொழுது அந்த நீரூற்று ரெகோபோத்தாய் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்குள்ளதான் சொப்பனை இருக்குது, தரிசனம் இருக்கிறது, உனக்குள் தான் தேவ திட்டம் இருக்குது, உனக்குள் தான் தேவ நோக்கம் இருக்குது மகளே. இன்னைக்கு அதை தோண்டு, அதை இன்னைக்கு வெளியே வரணும். ஒருவேளை பிசாசு மண்ணை போட்டு மூடி இருக்கலாம், உன் மேல இருக்கிற திட்டத்தை நோக்கத்தை எல்லாம் பிசாசு மண்ணை போட்டு மூடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர்
சொல்றார், எழுப்பு எழுப்பு எழுப்பு. ரீகா தாடா ராபா தாடா ராபா லாபா லாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை